ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருமலை நாயக்கர் மஹாலோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே உள்ளே போகும்போது நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இதை விசிட் பண்ண வந்திருந்தாங்க. நாங்களும் அப்படியே அவங்களோட என்ட்ராகி உள்ளே பார்க்க போனோம். இதுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேருந்து வரவங்களுக்கு வந்து ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸாக இருந்தால் ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க இப்போ நம்ம திருமலை நாயக்கர் மஹாலோட வரலாறை பற்றி மொத்தமாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, தமிழகத்தோட தெற்கில் காலத்தையும் வரலாறையும் தாண்டி ஒரு ஊர் இருந்துச்சாம். அது எந்த ஊர் அப்படின்னா நம்ம மதுரை தான். சங்க காலத்துலேருந்தே நம்ம பாண்டியர்லேருந்து நாயக்கர் வரைக்கும் எல்லாருமே நம்ம மதுரையை ஆண்டிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு கிடைக்கப்பட்டது தான் இந்த திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்றது. இதில் வந்து கலையும் வந்து ரொம்ப பெருசாக நமக்கு கிடைச்சது வந்து நம்ம திருமலை நாயக்கரால் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. அவரோட ஆட்சி காலத்தில் தான் மதுரை வந்து நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு அப்படின்றது தான் அதோட விஷயமே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாயக்கரோட ஆட்சியும் அதோட அரசியல் பின்னணி, அவங்களுக்கு பின்னாடி அந்த ஆட்சிகள் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் வந்து நடந்திருக்குன்றது சொல்கிறாங்க. விஜயநகர பேரரசோட வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் நம்ம நாட்டை வந்து மதுரை வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போ தான் நாயக்கர் அதை வந்து ஆட்சி பண்ண வந்திருக்காரு. அது எந்த வருஷம் அப்படின்னா 1623 வந்திருக்காரு. அப்போ அவர் வரும்போது அவர் சந்தித்த சவால்கள்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு. வெளிநாட்டோட அவங்களோட பிரச்சனை நிறையா, உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய சண்டை, பொருளாதார சிக்கல், அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு கலை மேலே அவ்வளோ ஒரு லவ் இருந்திருக்கு. அதனால அவரோட நிர்வாக திறமைக்கும் அடுத்து மதுரையை வந்து தலைநகரமாக வச்சு நிறையா விஷயங்களை வந்து நகரத்தை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அவரோட கனவே வந்து தென்னிந்தியாவை பார்க்கும்போது கலாச்சார மையமாக வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா மதுரை இருக்கணுன்றது தான் அவரோட ஆசையே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலோட உருவாக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்போ உருவாச்சு அப்படின்னா, கிறிஸ்து பிறப்புக்கு பின் 1636 வந்து இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற திருமலை நாயக்கர் மஹால் வந்து அவங்க உருவாக்குன 4 மடங்காக இருந்ததில் ஒரு பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போது இந்த அரண்மனையை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, சுண்ணாம்பு, செங்கல், கல், இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சிமெண்டோ அந்த மாதிரி எந்த பொருளுமே அதில் யூஸ் பண்ணலை. ஆனால் அதோட வலிமையை பாருங்களேன், இவ்வளோ காலத்துக்கும் அது எவ்வளோ பெரிய கட்டடமாக தாங்கி நிற்கிதுன்றது இதிலிருந்தே தெரியுது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டிடக்கலை, நம்ம மண்டபத்தோட அந்த கட்டிடக்கலை எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மஹாலோட பெரிய சிறப்பை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட தூண்கள் தான். அதில் இருக்க ஒவ்வொரு தூணும் சுமார் 82 அடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து உலோகம் வந்து ரொம்ப மெயினாலாம் எதுவும் யூஸ் பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுண்ணாம்பு, செங்கல், கல், இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. திராவிட பாணி வளைவுகள், அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த வளைவு மாடல்கள் எல்லாமே அதுபடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னும், இஸ்லாமியரோட நம்ம அந்த தர்கா இதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி குவி மாடங்கள் இது மாதிரி இணைந்து பண்ணியிருக்காங்க இந்த மஹாலோட அமைப்பு அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம மஹாலுக்குள்ளே 2 பகுதியாக இருந்திருக்கு. என்ன பகுதி அப்படின்னா, ஸ்வர்க்க விலாசம், இன்னொன்று வந்து ரங்க விலாசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருந்திருக்கு. ஸ்வர்க்க விலாசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மன்னரோட அரசவை கூட்டத்தில் என்னென்ன நடக்குமோ அது மட்டும் அந்த இடத்துல நடந்திருக்கு. அரசவை கூட்டத்தில் என்ன நடக்கும், அமைச்சர்களும் மன்னரும் பேசுகிறதுக்கான இடம், ப்ளஸ் வந்து மக்களோட மனுவை வாங்கி மன்னர் அவங்களுக்கு தீர்வு சொல்கிற இடமாகவும், ப்ளஸ் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து தூதர்கள் வரவங்கள பார்க்குற இடமாகவும் ஸ்வர்ண விலாசம் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரங்க விலாசம், அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
அதற்கான மண்டபமாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இயல் இசை நாடகம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதை அந்த இடத்துல நடத்தியிருக்காங்க. இது வந்து 2 இடமா பிரித்து இருந்திருக்கு. அரசியல் முடிவுகளுக்கு ஒரு இடமாகவும் கலை விழாக்களுக்கு வந்து ஒரு இடமாகவும் 2 இடங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, கலை கலாச்சாரம் மற்றும் அரண்மனை வாழ்க்கை வந்து திருமலை நாயக்கர் இருந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து மதுரை வந்து இசை நடனம் இலக்கியத்தில் வந்து ரொம்ப வளர்ச்சி பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனையில் வந்து பரதநாட்டியமும் நாட்டுப்புற கலைகள் சங்கீத நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாருமே வந்து திருமலை நாயக்கரால் ரொம்ப வந்து ஊக்குவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஆட்களை எல்லாரையுமே வந்து. அதே மாதிரி அரண்மனை வாழ்க்கை வந்து ரொம்ப செழுமையாக இருந்தாலுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கும் கட்டுப்பாடும் நிறையா வச்சுருந்துருக்காரு. இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து நிறைய போர்ட்ரேட் பண்ணி மக்களை கொண்டு போயிருக்காரு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோட சவால்களும் அவரோட வீழ்ச்சிகளும் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். காலம் போக போக திருமலை நாயக்கரோட மறைவுக்கு பின்னால் வந்து அவர் ஆட்சி செஞ்சப்போ இருந்த அரசியல் எல்லாமே பலவீனமாக மாறிடுச்சு. அதற்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே அவர் மாதிரி எதுவுமே ஆட்சி பண்ணலை. அது போக வெளிநாட்டு தாக்குதல் வந்து நம்ம மேலே விழ என்ன ஆச்சு அப்படின்னா, மஹாலோட பல பகுதிகள் வந்து சேதமடைஞ்சிருச்சு. அது போக என்ன ஆச்சு அப்படின்னா, திருமலை நாயக்கரோட வாரிசுகளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இடிஞ்ச பகுதிகளை வந்து திருச்சிக்கு கொண்டு போய் சென்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சேதமடைஞ்சு இருந்த நம்மளோட மஹாலை வந்து 1866ஆம் ஆண்டு பிரிட்டிஷோட ஆட்சியாளர் லார்டு நெப்பியர் அப்படின்றவர் வந்து அதை புதுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அது புதுப்பிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அது ஒரு வரலாற்று சின்னமாகவே அறிவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்றத சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நம்ம மஹாலை வந்து ஒரு நீதிமன்றமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட வரலாறும் முக்கியத்துவமும் உணர்ந்து தான் இதுக்கு நிறைய பாதுகாப்பு இதெல்லாம் கொடுத்து இதை இன்னும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசும் தொல்லியல் துறை இணைந்து தான் இதுக்கு பராமரிப்பு பணிகள் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. மேக்ஸிமம் நம்ம இப்போ பார்த்தாலுமே புதுசு மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் தொல்லியல் துறையாக இருக்கட்டும் நல்லாவே பராமரிச்சுக்கிறாங்க இந்த இடத்த. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய நம்மளோட மஹால் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா, மதுரையோட பெரிய சுற்றுலா தலத்தில் வந்து மறுக்கவே முடியாத ஒன்று தான் நம்ம திருமலை நாயக்கர் மஹால். அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஈவினிங் டைமில் பார்க்குற அந்த ஒளி நிகழ்ச்சி வந்து அந்த வரலாற்றுக்கே வந்து ஒரு உயிர் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒளியோட அந்த லைட்டு வந்து நமக்கு மாறும்போது அந்த மஹாலோட தூண்கள் எல்லாமே வந்து ஒரு தங்க நிறத்தில் பிரகாசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வையாளர்கள் வந்து அந்த கட்டிடத்தை மட்டும் அந்த இடத்துல போய் நம்ம கண்டிப்பாக பார்க்கல. நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், நம்ம ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அவங்களோட காலத்தையே நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்க முடியுது, அனுபவிக்க முடியுது, எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுது. கடைசியாக நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மன்னரோட கனவு வந்து நம்ம மதுரைக்கு ஒரு எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கு, நம்ம நகருக்கு ஒரு எவ்வளோ பெருமை சேர்த்துருக்கு, நம்ம முன்னாடி இருந்த கலாச்சாரத்தை வந்து இந்த இடத்துல எப்படிலாம் ஒரு அடையாளமாக நமக்கு காமிச்சிருக்குன்றது வந்து தெரியுது. அவரோட கனவு வந்து இன்றைக்கி நம்ம கையில் நனவாக நிற்கிது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிறதுல வந்து நம்ம புத்தகத்தில் படித்து மட்டும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நம்ம அந்த இடத்துல போய் பார்த்தாலே இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ நம்ம இந்த இடத்த இன்னும் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம ஃபீல் பண்ணது எல்லாத்தையுமே நமக்கு அடுத்து வர்ற எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம மைண்டில் வச்சு நம்ம இடத்துல இருக்க இந்த பொக்கிஷத்தை வந்து கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கணும். அதை பண்ணோம்னாலே மதுரையோட அந்த அழகும் சரி, நமக்கு இருக்கிற பெருமையும் சரி எப்பயும் நம்மளை விட்டு போகாது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போய் மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அதை எல்லாருமே வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்றதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க.
இந்த மஹாலை ஃபுல் வீடியோ எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய ஹிண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி நிறைய அந்த தூண்களாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கொடுத்துருக்க ஹிண்ட்ஸையும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வீடியோ பார்க்குறதும் இல்லாமல் கண்டிப்பாக நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா முதுமக்கள் தாலின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் பார்த்தோம். முதுமக்கள் தாலி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தமிழரோட பழங்காலத்தில் அடக்கம் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய மண்பானை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பானை அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது எப்போது இருந்திருக்கு அப்படின்னா கிமு 1000 கிபி ஸ்டார்டிங் வரைக்கும் இருந்திருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்தவங்களை இதுக்குள்ளே வச்சு தான் புதைக்கவே செஞ்சுருக்காங்க. இதை பெரிய மண் தாலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடக்கம் பண்ணுறது ப்ளஸ் நம்ம மனுஷங்களையும் வைக்கிறாங்க, ப்ளஸ் அதோட ஆயுதங்களாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வச்சு நிறையா புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இதுக்கு மூடியும் ரெடி பண்ணியிருந்துருக்காங்களாம். சிலது புதைக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் பேஸ் பண்ணலை. அதே மாதிரி எலும்பு மட்டும் வச்சு மூடி இருந்திருக்கிறாங்க, உடலும் வச்சு மூடி இருந்திருக்காங்க. இது அதுக்கு தான் முன்னாடிலாம் யூஸ் ஆகிருந்திருக்கு நிறையாவே. இது நிறையா இடத்துலேருந்து இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தீங்கனாலுமே அது எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்றதையும் அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும். கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள்.